வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். பெரியப்பாவும் பெரியம்மாவும் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகள் மும்மரமாக நடந்து கொண்டிருந்தன. வீட்டில் பெட்டிகளும் துணிகளும் சிதறி கிடக்க விடைபெறும் தருணம் நெருங்கி கொண்டிருந்தது. அப்போதுதான் தந்தை வழி உறவினரான சங்கர் மாமா எங்களை பார்க்க வந்தார். அண்ணே, நீங்கள் கிளம்பும்போது அஜயை அப்படியே எங்கள் வீட்டிலேயே விட்டுட்டு போங்க. அவன் தனியாக ஏன் கஷ்டப்படணும் என்றார் மாமா. அப்பா முதலில் தயங்கினாலும் மாமாவின் பிடிவாதத்தால் சம்மதித்தார். அஜய்க்கு மனதிற்குள் ஒரு சிறு மகிழ்ச்சி. ஏனெனில் அவனது அத்தை ரம்யா மீது அவனுக்கு எப்போதும் ஒரு தனி ஈர்ப்பு உண்டு. ரம்யா அத்தை பார்ப்பதற்கு மிக இளமையாகவும் வசீகரமாகவும் இருப்பார். அவர் திருமணமானவர் என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள். அவ்வளவு நேர்த்தியான தோற்றம். மாமா வேலை விஷயமாக அடிக்கடி வெளியூர் சென்று விடுவார் என்பதால் அத்தை பெரும்பாலும் வீட்டிலேயே தனிமையில் இருப்பார். அந்த தனிமையை போக்க அவ்வப்போது அஜயை அழைப்பதுண்டு. அஜயும் அத்தையுடன் செலவிடும் அந்த அழகிய தருணங்களுக்காக ஆர்வமாக செல்வான். ஒரு நாள் மாலை அத்தை அஜய்க்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வருமாறு அழைத்தார். அஜய் உற்சாகத்துடன் கிளம்பி சென்றான். அவனிடம் அவர்களின் பழைய வீட்டின் சாவி எப்போதும் இருக்கும். அந்த வீட்டை அவன் தனது சொந்த தேவைகளுக்காகவும் அவ்வப்போது அமைதியாக இருக்கவும் பயன்படுத்தி வந்தான். அவன் அத்தையின் வீட்டு வாசலை அடைந்தபோது கதவு லேசாக திறந்திருந்தது. மெதுவாக உள்ளே நுழைந்த அஜய் அத்தை குளித்துவிட்டு ஈரக்கூந்தலுடன் ஹாலுக்குள் வருவதை கண்டான். அந்த தருணத்தில் அத்தையின் தோற்றம் அவனை அப்படியே உறைய வைத்தது. மாமா சங்கருக்கும் அத்தை ரம்யாவிற்கும் திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் அந்த வீட்டில் நிலவும் ஏதோ ஒரு மர்மமும் சித்தியும் அன்பான பேச்சும் அஜயை தன் வசப்படுத்தியது. நாட்கள் நகரத் தொடங்கின. மாமா சங்கர் வேலை நிமித்தமாக 20 நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியிருப்பதாக தெரிவித்தார். பொதுவாக அத்தையை தனியாக விடமாட்டேன், ஆனால் இப்போது அஜய் வீட்டில் இருப்பதால் நான் நிம்மதியாக போய் வருவேன் என்றார் மாமா. அஜய்க்குள் இது ஒரு ரகசிய மகிழ்ச்சியை தந்தது. ரம்யா அத்தைக்கும் அஜய்க்கும் இடையே பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இருந்தன. அத்தை எப்போதும் பசும்பால் தேநீர் குடிப்பார். ஆனால் அஜய் பாக்கெட் பால் தேநீருக்கு பழகியவன். ஒரு நாள் மதியம் அஜய் தனது அறையில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு ஆன்லைன் கேம் விளையாடி கொண்டிருந்தான். விளையாட்டின் ஆவேசத்தில் அவன் நண்பர்களுடன் மைக் வழியாக பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள் சற்றே அநாகரிகமாகவும் எல்லை மீறியும் இருந்தன. அத்தை அப்போது அறைக்குள் வந்ததை அவன் கவனிக்கவில்லை. அஜய் பேசி தள்ளிய அந்த பச்சையான வார்த்தைகளை கேட்டு அத்தை அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அவனுக்கு தன் இருப்பை உணர்த்த முயன்றும் சத்தம் கேட்காததால் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து தன் அறைக்கு சென்று விட்டார். மாலை நேரம் அஜய் நண்பர்களை பார்க்க வெளியே கிளம்பினான். அத்தையிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று அவர் அறைக்கு சென்றவன் அங்கு அவர் ஆழ்ந்த யோசனையில் இருப்பதைக் கண்டு ஒன்றும் சொல்லாமல் வந்துவிட்டான். திரும்பி வந்ததும் அத்தை, ஒரு கப் டீ கிடைக்குமா என்று கேட்டான். ரம்யா அத்தை புன்னகையுடன், நிச்சயமாக கண்ணா, இதோ 2 நிமிடம், நான் கொஞ்சம் முகம் கழுவிவிட்டு வந்து போட்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு குளியலறை நோக்கி நடந்தார். அஜய் வீட்டின் பால்கனியில் அமர்ந்து தோட்டத்தில் பூத்திருந்த மலர்களை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு அழகான ரோஜா மலர் அவன் கண்களை கவர்ந்தது. அதன் மென்மையும் அழகும் அவனுக்கு அத்தையின் நினைவையே தந்தது. அஜய் மதியம் விளையாடும் போது நீ பேசினது என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தவர் சட்டென்று நிறுத்தி கொண்டார். என்ன அத்தை என்று அவன் புரியாதவன் போல கேட்க அத்தை அவன் கண்களை நேரடியாக பார்த்தார். அந்த பார்வையில் ஒருவித கண்டிப்பும் அதே சமயம் விவரிக்க முடியாத ஒரு நெருக்கமும் கலந்திருந்தது. இனிமேல் நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசு என்று மெல்லிய குரலில் சொன்னார். அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த மௌனம் அங்கிருந்த பூக்களின் வாசனையை விடவும் அழுத்தமாக எதையோ சொல்ல தொடங்கியது. மாமா இல்லாத இந்த 20 நாட்கள் அவர்களின் உறவில் புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது என்பது மட்டும் அஜய்க்கு தெளிவாக தெரிந்தது. தோட்டத்தில் பூத்திருந்த அந்த அழகிய ரோஜாவை பறித்து கையில் வைத்திருந்தான் அஜய். அப்போது ரம்யா அத்தை 2 கோப்பை தேநீருடன் அங்கே வந்தார்கள். அஜய் தயக்கத்துடன் அந்த பூவை நீட்ட அத்தை அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டார். நன்றி கண்ணா என்று அவர் சொன்னபோது அஜய்க்குள் ஒரு ஏமாற்றம். கண்ணா என்கிற அந்த விழிப்பு அவன் எதிர்பார்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் இருந்தது. அத்தை, நாள் முழுக்க வீட்டிலேயே இருக்க உங்களுக்கு போர் அடிக்கவில்லையா? நான் ரொம்ப போர் அடித்து போய் இருக்கிறேன், வெளியே எங்காவது சுற்றிவிட்டு வரலாமா என்று கேட்டான். அத்தை நிதானமாக தேநீரை பருகியபடி, இல்லை அஜய், நான் உன் மாமா இல்லாமல் தனியாக எங்கும் செல்வதில்லை. அவர் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மென்மையாக மறுத்துவிட்டார். இரவு உணவு முடிந்ததும் அஜய் ஹாலில் ஒரு ஆங்கில படத்தை ஓடவிட்டு பார்த்து கொண்டிருந்தான். அத்தையும் அவன் அருகில் வந்து அமர்ந்து பார்க்க தொடங்கினார்.
மதியம் அவன் விளையாடிய போது பேசிய அதே பாணியிலான வசனங்கள் படத்தில் வரவும் அத்தை சட்டென்று அவனை திரும்பி பார்த்தார். ஓ, அப்போ மதியம் நீ பேசின அந்த அநாகரிகமான வார்த்தைகளை எல்லாம் அங்கிருந்துதான் கற்றுக்கொண்டாயா? இது ரொம்ப தப்பு அஜய். உன் அம்மாவிடம் சொல்லி உன்னை கவனிக்க சொல்ல வேண்டும். நீ ரொம்ப கெட்டு போகிறாய் என்றார் கண்டிப்புடன். அஜய்க்கு பயத்தில் வேர்க்க தொடங்கியது. சாரி அத்தை, தெரியாமல் பேசிவிட்டேன். பசங்க எல்லாரும் இப்படித்தான் பேசுவார்கள். அதனால் நானும் பழகிவிட்டேன். தயவு செய்து அம்மாவிடம் சொல்லி விடாதீர்கள் என்று கெஞ்சினான். அஜயின் பதற்றத்தை பார்த்து அத்தை மெல்ல சிரித்தார். சரி சரி, பயப்படாதே. யாரிடமும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த வயதில் பசங்க இப்படித்தான் இருப்பார்கள் என்று. மொக்கை போடாமல் இந்த படத்தை மாற்றிவிட்டு ஏதாவது நல்ல இந்திய திரைப்படம் போடு என்றார். அஜய் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி ஒரு ஹிந்தி திரைப்படத்தை போட்டான். படம் ஓடிக்கொண்டிருக்க அஜயின் கண்கள் அத்தையின் மீதே நிலைத்திருந்தது. அத்தை சோபாவில் சாய்ந்து அமர்ந்த ஒரு காலை தூக்கி மற்றொரு காலின் மேல் போட்டுக்கொண்டு மிக நிதானமாக படம் பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்த அஜயும் மெதுவாக தன் காலை தூக்கி மற்றொரு காலின் மேல் போட்டான். அவன் தன்னை அப்படியே நகலெடுப்பதை கவனித்த அத்தைக்கு முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அஜய் சட்டென்று சுதாரித்து கொண்டு தன் நிலைமையை மாற்றிக்கொள்ள முயன்றான். அத்தை மெல்ல சிரித்து கொண்டே, என்ன அஜய், என்னை பார்த்தே காப்பி அடிக்கிறாயா என்று குறும்பாக கேட்டார். அஜய் பதில் சொல்ல முடியாமல் வெட்கத்தில் தலை குனிந்தான். அந்த அறையில் நிலவிய மௌனம் படத்தின் வசனங்களை விட அதிக அர்த்தங்களை சொல்லத் தொடங்கியது. மாமா இல்லாத அந்த இரவு இருவருக்கும் இடையே ஒரு புதிய நெருக்கத்தை மெல்ல விதைத்து கொண்டிருந்தது. அத்தை ரம்யா சிரித்து கொண்டே கேட்ட அந்த கேள்விக்கு அஜய் மெல்ல தலையசைத்தான். அத்தை செல்லமாக கோபித்து கொண்டு, ஏன் அஜய், என்னை வம்பு இழுக்கிறாயா என்று கேட்டார். அஜய் கொஞ்சம் துணிச்சலாக, ஆமாம் அத்தை, கொஞ்சம் வம்பு இழுக்கத்தான் ஆசை என்றான். ஏன் என்று அவர் புருவத்தை உயர்த்தி கேட்க, இத்தனை நாட்களாக யாரிடமும் திட்டு வாங்கவில்லை, யாருடைய அடியும் விழவில்லை, அதோடு நீங்கள் ரொம்ப போர் அடிக்கிறீர்கள் என்றான் கிண்டலாக. அவர் நெற்றியில் சுருக்கம் விழ, அஜய், நான் அவ்வளவு மோசமானவளா? உனக்கு என் கையில் அடி வாங்க வேண்டுமா? வேண்டுமானால் இப்போது ஒரு அடி போடட்டுமா என்று கேட்டு சிரித்தார். அத்தை அவனை இன்னும் ஒரு சின்னஞ்சிறு குறும்புக்கார பையனாகவே பார்த்து கொண்டிருந்தார். அது அஜய்க்கு சாதகமாக அமைந்தது. இப்படியே வீணான அரட்டைகள் பேசி பேசி இருவருக்கும் இடையே இருந்த அந்த தயக்கம் மெல்ல கரைய தொடங்கியது. இரவு 11 மணி இருக்கும். அப்போது அத்தையின் அலைபேசிக்கு மாமாவிடமிருந்து அழைப்பு வந்தது. உடனே அத்தை எழுந்து தன் அறைக்கு சென்றார். அஜய் சிறிது நேரம் அந்த படத்தை பார்த்துவிட்டு டிவியை அணைத்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினான். அப்போது அத்தையின் அறை கதவு லேசாக திறந்திருக்க உள்ளிருந்து அவரது குரல் கேட்டது. நிச்சயமாக உங்களை ரொம்ப மிஸ் செய்கிறேன். நீங்கள் இல்லாமல் இந்த 20 நாட்களை எப்படி கடக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று மாமாவிடம் உருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார். மாமாவிடம் அவர் காட்டிய அந்த அதீத அன்பு கதவுக்கு பின்னால் நின்று கேட்ட அஜய்க்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. மறுநாள் காலை அஜய் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே எழுந்தான். குளித்துவிட்டு புத்துணர்ச்சியுடன் சமையலறை பக்கம் சென்றான். அங்கே யாரும் இல்லை. அங்கிருந்த அமைதி அவனுக்குள் ஏதோ ஒரு புதிய திட்டத்தை தீட்ட தூண்டியது. அத்தைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அஜய் அடுப்பில் தேநீருக்காக பாத்திரத்தை வைத்தான். அப்போது பின்னால் யாரோ வருவது போன்ற காலடி சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான். அங்கே ரம்யா அத்தை தூக்க கலக்கத்தில் இருந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்தார். என்ன அஜய், நீயே டீ போடுகிறாயா என்று அவர் வியப்புடன் கேட்டார். ஆமாம் அத்தை, உங்களுக்கு ஒரு சின்ன உதவி என்றான் அஜய். அந்த அதிகாலை பொழுதில் சமையலறையின் நெருக்கமும் அத்தையின் அருகாமையும் அஜயின் மனதிற்குள் புதிய உணர்வுகளை தூண்டிவிட்டன. சாரி அஜய், நேற்றிரவு சரியாக தூக்கம் வரவில்லை. அதிகாலை தான் கண் அயர்ந்தேன். அதனால்தான் சீக்கிரம் எழ முடியவில்லை என்று தயக்கத்துடன் கூறினார். அஜய் புன்னகையுடன், பரவாயில்லை அத்தை, வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு பசிக்கிறதா? இன்று உங்களுக்கான காலை உணவை நானே தயார் செய்து தருகிறேன் என்றான் உற்சாகமாக. அத்தை ஆச்சரியத்துடன், நீயா? உனக்கு சமைக்க தெரியுமா? என்ன ஒரு அதிசயம் என்று கிண்டலாக கேட்டார். நீங்கள் போய் முகம் கழுவிவிட்டு புத்துணர்ச்சியுடன் வாருங்கள், பிறகு பேசலாம் என்று அஜய் சொல்ல அத்தை சிரித்து கொண்டே மீண்டும் அறைக்குள் சென்றார். அத்தை, காலை உணவுக்கு என்ன வேண்டும் என்று அஜய் குரல் எழுப்பி கேட்க, நீ எதை செய்தாலும் எனக்கு சம்மதம் அஜய். ஏற்கனவே நான் தாமதமாக எழுந்ததற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று உள்ளிருந்து பதில் வந்தது. அஜய் வேக வேகமாக அத்தைக்கு பிடித்தமான உணவை தயார் செய்தான். அத்தை ஹாலுக்கு வந்து நாற்காலியில் அமர்ந்தார். அஜய் மெதுவாக அவர் பின்னால் சென்று தட்டில் இருந்த உணவை அவர் முன்னால் வைத்தான். அத்தை வியப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு மென்மையும் அதிகாரமும் இருந்தது. அஜயின் அன்பான இந்த செயலால் நெகிழ்ந்து போன அத்தை அவன் தலையை மெல்ல கோதி அவன் தலைமுடியை கலைத்து விளையாடினார். வாவ், ரொம்ப அருமையாக இருக்கிறது அஜய். உனக்குள் இப்படி ஒரு திறமை இருப்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று மனதார பாராட்டினார். அவர்
கை அஜயின் தலைமுடியை தொட்ட அந்த தருணம் அஜய்க்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. அத்தையின் அருகாமையும் அவர் காட்டிய அந்த உரிமையான அன்பும் இருவருக்கும் இடையே இருந்த அந்நியத்தனத்தை முற்றிலுமாக அகற்றியது. மாமா இல்லாத அந்த வீட்டில் ஒரு புதிய விதமான புரிந்துணர்வும் நெருக்கமும் மெல்ல மெல்ல வேர்விடத் தொடங்கியது. நீ இவ்வளவு புத்திசாலியா? இன்றைய காலத்து பசங்களைப் போல பொறுப்பில்லாமல் இருப்பாய் என்றே நினைத்தேன் என்று ரம்யா அத்தை அஜயின் தலைமுடியை கலைத்தபடி பாராட்டினார். அஜய் மெல்ல அத்தையின் கையை பிடித்து தடுத்து, அத்தை, என் ஸ்டைலை மொத்தமாக கலைத்து விட்டீர்களே என்றான் செல்லமாக சினுங்கியபடி. அதற்கு பதிலுக்கு அத்தை அவனது கன்னத்தில் மென்மையாக ஒரு தட்டு தட்டி, ஒன்றும் கெட்டுப்போகவில்லை, ஒழுங்காக அமர்ந்து சாப்பிடு என்றார். அத்தை ரசித்து சாப்பிட்டு முடித்ததும் ஒரு நிமிடம் அமைதியாக அவனை பார்த்தார். ரொம்ப நன்றி அஜய், நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றுதான் நான் இவ்வளவு மனவிட்டு சிரித்தேன். உணவும் பிரமாதம், நாம் ஏன் ஒரு பக்கா நண்பர்களாக மாறக்கூடாது என்று கேட்டார். அஜய் முகத்தை சுளித்து கொண்டு, ஏன் அத்தை, இதுவரை நான் உங்கள் நண்பன் இல்லையா என்றான். அத்தை அவன் கன்னத்தை கிள்ளி, நண்பன்தான், ஆனால் அது மேலோட்டமான நட்பு. இன்று முதல் நாம் நெருங்கிய நண்பர்களாக இருப்போம், சரியா என்றார். அஜய் தன் கன்னத்தை தடவிக்கொண்டே, உங்களை போன்ற பெண்களுக்கு இது ஒரு கெட்ட பழக்கம், கன்னத்தை கிள்ளியே சிவக்க வைத்து விடுவீர்கள் என்றான் கிண்டலாக. அவர் சிரித்து கொண்டே மீண்டும் அவனது காதுகளை பிடிக்க கைகளை நீட்ட அஜய் சட்டென்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். அத்தையும் விடாமல் அவனை துரத்தி கொண்டு ஓடினார். வீடே அவர்களின் சிரிப்பொலியால் நிறைந்தது. சிறிது நேரம் ஓடிவிட்டு அத்தை மூச்சிறைக்க ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். அஜய் மெதுவாக அவர் அருகில் சென்று, என்ன அத்தை, டயர்ட் ஆகிட்டீங்களா என்று கேட்டான். அவன் அருகில் வந்ததும் அத்தை சட்டென்று எழுந்து அவன் இரண்டு காதுகளை பிடித்து திருகினார். பிடித்து விட்டேனே என்று அவர் வாய்விட்டு சிரிக்க அஜய் அழுது வடிவது போல முகத்தை வைத்து கொண்டான். யாருக்காவது என் மீது அன்பு இருக்கிறதா இல்லையா, இப்படி சித்திரவதை செய்கிறீர்களே அத்தை என்று அவன் போலியாக கேவவும் அத்தையின் சிரிப்பு அடங்கி ஒரு மென்மையான பார்வை அவன் மீது விழுந்தது. அவன் காதுகளை விட்டவர் மெல்ல அவன் தோளை தொட்டு, உன் மீது எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா அஜய் என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி அதுவரை நிலவிய விளையாட்டான சூழலை ஒரு நொடியில் உணர்ச்சிகரமான ஒன்றாக மாற்றியது. அஜய் போலியாக வருத்தப்படுவது போல முகத்தை வைத்து கொண்டு, உங்களிடமிருந்து கொஞ்சம் கூட அன்பை எதிர்பார்க்க முடியாது போலிருக்கிறது, நீங்கள் இவ்வளவு இரக்கமற்றவர் என்று நினைக்கவில்லை அத்தை என்றான். அத்தை ரம்யா சிரித்து கொண்டே அவனை பார்த்து தான் கிள்ளிய இடத்தில் மென்மையாக தடவி கொடுத்தார். அடடா, வருத்தப்படாதே அஜய், சரி சரி, நான் போய் உடை மாற்றி விட்டு வருகிறேன், பிறகு மார்க்கெட் சென்று தேவையான ஜாமான் வாங்கி வரலாம் என்றார். சரி அத்தை, நானும் உடை மாற்றிவிட்டு வருகிறேன். அப்படியே வழியில் ஏதேனும் ஒரு பெண் என்னிடம் சிக்கினால் எனக்கும் கொஞ்சம் ஜாலிதான் என்று அஜய் குறும்புடன் சொல்ல அத்தை அவன் முதுகில் செல்லமாக ஒரு தட்டு தட்டினார். அஜய், அடங்கு, உன் வேலைகளையெல்லாம் கொஞ்சம் குறைத்துக்கொள் என்று அவர் எச்சரிக்க, வாழ்க்கையில் கொஞ்சம் வண்ணம் இருக்க வேண்டாமா அத்தை? இல்லை என்றால் நீங்கள் என்னை எதற்கும் உதவாதவனாகவே ஆக்கிவிடுவீர்கள் போலிருக்கிறது என்று அஜய் கொஞ்சம் ஆழமாக சொன்னான். அத்தைக்கு முதலில் அவன் சொன்னதன் உட்பொருள் புரியவில்லை. புரிந்த அடுத்த நொடி தன் காலில் இருந்த செருப்பை கலட்டி அடிப்பது போல காட்டி, வெட்கமே இல்லையா உனக்கு என்று அதட்டினார். அஜய் சிரித்து கொண்டே தன் அறைக்குள் ஓடி மறைந்தான். சிறிது நேரம் கழித்து அஜய் தயாராகி வந்து சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அத்தை ரம்யா வெளியே வந்தார். அவரை பார்த்த அஜய்க்கு மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது. வெள்ளை நிற குர்தாவும் நீல நிற ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்து அவர் தேவதையைப் போல தெரிந்தார். என்ன மேடம், என்ன எண்ணம் உங்களுக்கு என்று அஜய் வியப்புடன் கேட்டான். அத்தை தன் உடையை ஒரு முறை பார்த்துவிட்டு, ஏன் என்ன ஆச்சு என்று புரியாமல் கேட்டார். அஜய் தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டு, மேடம், நீங்கள் ஏற்கனவே ஒருவருக்கு சொந்தமானவர் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்படி வெளியே வந்தால் ஊரே உங்கள் பின்னால் தான் வரும், வேலை எதுவும் நடக்காது என்றான். அத்தை சிரித்து கொண்டே, என்ன உளறுகிறாய் அஜய், கிளம்பு போகலாம் என்றார். உங்களை ரசிக்க இந்த ஊரில் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் கடையை திறந்து உங்களுக்காக காத்திருக்கப் போவது யார் என்று அஜய் கவுத்துவமாக கேட்க, அத்தைக்கு தான் இன்னும் கொஞ்சம் எளிமையாக வந்திருக்கலாமோ என்று தோன்றியது. அஜய், கொஞ்சம் அடக்கத்தை கற்றுக்கொள், நான் உனக்கு அத்தை முறை வேண்டும் என்பதை மறந்து விடாதே என்று அவர் சொல்ல அஜய் பணிவாக தலை குனிந்து, சரி அத்தையம்மா என்றான். அவன் செய்த அந்த சிறுபிள்ளைத்தனமான செய்கையை கண்டு அத்தை வாய்விட்டு சிரித்து கொண்டே அவன் அருகில் வந்தார். அந்த நிமிடம் அவர்கள் இருவருக்கும் இடையிலான உறவு முறையானது ஒரு மெல்லிய கோட்டில் ஊசலாடி கொண்டிருந்தது. சோபாவில் அஜய் அருகில் வந்து அமர்ந்த அத்தை ரம்யா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டாயா அஜய், என்னிடமே வம்பிழுக்கிறாயே என்று செல்லமாக கண்டித்தார். அஜய் அவரை திரும்பி பார்க்காமலேயே, உங்களை போன்ற அழகானவர்களிடம் வம்பிழுக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது, இந்த துரதிர்ஷ்டசாலி யாரோ என்றான் கிண்டலாக. சற்று நேர மௌனத்திற்கு பிறகு அத்தை அவன் அருகே இன்னும் நெருக்கமாக வந்து,
உண்மையை சொல் அஜய், உனக்கு காதலி என்று யாரும் இல்லையா என்று மெதுவான குரலில் கேட்டார். அவன் அத்தையின் கண்களை நேராக பார்த்து, உங்களைப் போல ஒருத்தி கிடைக்கவில்லை அத்தை. அப்படி ஒருத்தி கிடைத்திருந்தால் அப்பாவே என்னை அடித்து துரத்தினாலும் அவளை என் வாழ்க்கை துணையாகவே ஆக்கியிருப்பேன் என்றான் ஒருவித ஆழமான குரலில். அத்தை மெல்ல புன்னகைத்து, ஏன் நான் அவ்வளவு அழகாவா இருக்கிறேன் என்று கேட்டார். அஜய் ஒரு மெய்யான காதலனைப் போல தலை குனிந்து மிகவும் அதிகம் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். அத்தை சிரித்து கொண்டே, சரி சரி, பேச்சை மாற்றாதே, முதலில் கடைக்கு சென்று பால் வாங்கி வா, வீட்டில் தீர்ந்து விட்டது என்று அவனை அனுப்பி வைத்தார். அஜய் கடைக்கு சென்று பால் வாங்கி வந்து அதை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு அத்தையிடம் சொல்லலாம் என்று அவர் அறைக்கு சென்றான். ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சி அவன் இரத்த ஓட்டத்தையே ஒரு நிமிடம் நிறுத்தியது. அத்தை அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தார். ஈரமான கூந்தலும் தளர்வான உடையும் அவனை நிலைகுலைய செய்தன. அவன் கால்களில் தெம்பில்லாமல் அங்கேயே உறைந்து நின்றான். திரும்பி செல்ல முயன்ற போது அத்தை அவனை கூப்பிட்டு, பால் வாங்கி வந்து விட்டாயா என்று கேட்டார். அஜயின் தொண்டையிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை. அவன் மெல்ல தலையசைக்க அத்தை மெதுவான நடையுடன் அவன் அருகில் வந்தார். அவன் முகத்தை தன் கைகளால் தாங்கி பிடித்து, என்ன ஆச்சு அஜய் என்று கேட்டார். அவன் அத்தையின் கண்களை நேராக பார்த்து, ஒன்றுமில்லை அத்தை என்று தட்டு தடுமாறி கூறினான். அவன் கண்களுக்குள் ஊடுருவி பார்த்த அத்தை, உண்மையை சொல், நான் உன் முன்னால் இப்படி வருவது உனக்கு சங்கடமாக இருக்கிறதா என்று கேட்டார். அஜய் மீண்டும் தலை குனிந்து, அத்தை, உங்கள் மீது எனக்கு ஈர்ப்பு இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அது தவறு. ஒரு பெண்ணின் அழகும் உடலும் காதலை வெளிப்படுத்தும் ஒரு வழிமுறைதான். ஆனால் அது மட்டுமே எல்லாம் இல்லை என்றான் ஒரு முதிர்ச்சியான குரலில். அத்தை ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு அவனை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார். அஜய் மீண்டும் தன் தலையை உயர்த்தி, ஆனால் அத்தை, நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை என்று சொல்லத் தொடங்கிய போது அந்த அறையில் நிலவிய மௌனம் இன்னும் கனமானது. அஜய் அத்தையின் அருகில் அமர்ந்து தன் மனதின் பாரத்தை இறக்கி வைத்தான். அத்தை, ஒரு நிமிடம் என்னை உங்கள் அன்பிற்குரியவனாக ஏற்றுக்கொண்டு பிறகு வாழ்நாள் முழுவதற்கும் அந்த நினைவுகளோடு என்னை விலக்கி வைத்து விடுங்கள். என்னால் இந்த தவிப்பை தாங்க முடியவில்லை என்றான் உருக்கமாக. அத்தை ரம்யா ஒரு நிமிடம் மௌனமானார். அது ஒரு மிக மென்மையான அதே சமயம் இக்கட்டான தருணம். அவர் அஜயை அருகில் அமர சொன்னார். அவனது கையை பிடித்து தன் உள்ளங்கையில் வைத்து கொண்டார். அஜய், வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பதை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும். எல்லாவற்றையும் அடைய நினைப்பது பேராசை. சில உறவுகள் அதன் எல்லையோடு இருக்கும்போதுதான் அழகு என்று நிதானமாக கூறினார். அஜய் அங்கிருந்து நகர்ந்து தன் அறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் அத்தையின் அறையில் மெல்லிய விசும்பல் சத்தம் கேட்டது. அவர் அழுவது அஜய்க்கு புரிந்தது. பதற்றத்துடன் கதவருகே சென்று, அத்தை, நீங்கள் நலம்தானா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான். உள்ளிருந்து அழுத சத்தம் நின்றது. அஜய், நான் சற்று நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன், தயவு செய்து உன் அறைக்கு செல் என்ற பதில் மட்டும் வந்தது. சற்று நேரம் கழித்து அத்தை தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு வெளியே வந்தார். அன்று முதல் அஜய் அத்தையை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டான். அத்தையின் தனிமை எவ்வளவு கொடியது என்பதை அவன் உணர்ந்தான். உடனே மாமா சங்கருக்கு தொலைபேசியில் அழைத்து வேலைகளை முடித்துவிட்டு விரைவில் வீடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டான். மாமாவும் வீடு திரும்பினார். அஜயின் பெற்றோரும் வெளிநாட்டில் இருந்து வந்துவிட அவன் தன் சொந்த வீட்டிற்கு திரும்பினான். இந்த சம்பவத்திற்கு பிறகு அஜய் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். மனித மனம் குரங்கு போன்றது. தனிமையும் சந்தர்ப்பங்களும் யாரை வேண்டுமானாலும் திசை மாற்றலாம். பெண்கள் தங்கள் தனிமையில் பாதுகாப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். ஆண்கள் தங்கள் குடும்பத்து பெண்களை தேவையற்ற தனிமையில் தவிக்க விடக்கூடாது. உறவுகளுக்கு இடையே ஒரு கண்ணியமான எல்லை எப்போதும் இருக்க வேண்டும். தவறான பாதையில் செல்ல 1000 வழிகள் இருந்தாலும் சரியான பாதையில் உறுதியாக நிற்பதே ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி. அஜயும் ரம்யா அத்தையும் அந்த எல்லையை தாண்டாமல் நின்று அவர்களின் குடும்ப பண்பை காத்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.